அவளுக்கு கண் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ரொம்ப அடிக்கடி தலைவலியும் இருந்துச்சு. பல இடத்துல நான் ஆஸ்பத்திரிக்கு அங்கே இங்கெல்லாம் போனோம். ஆனால் எதுவுமே எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. ஆனால் என் தங்கச்சி வந்து இப்படி ஆண்டவர்கிட்ட வந்தால் இந்த தூத்துக்குடியில் ஒளிவு மையம் அந்த ஆலயத்துக்கு வந்தால் பாஸ்டர் ஜெபம் பண்ணால் அவளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அழைச்சா. எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நான் போகுமே நினச்சி போனேன். ஆனால் எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க சொன்னாங்க இது ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணோன்னே திருப்பி எனக்கு ஒரு 10 நாள் கழித்து என் பொண்ணுக்கு தானாகவே அந்த கண்ணோட இது மாறி அந்த தலைவலிங்கிறது இல்லாமே ஆகிட்டு. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க சொன்னாங்க இது முதல்ல நம்ம ஒன்று எடுத்தோம், இப்போ பரவாயில்ல கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த இதை அப்படியே நான் விட்டுட்டேன். இப்போ என் பொண்ணு நல்லா இருக்கா, காலேஜும் போகிறா, எந்த ஒரு தலைவலியும் இல்லை, கண் பார்வையும் நல்லா ஆகிட்டு, எந்த இதுவுமே இல்லை. பாஸ்டருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கும் சோத்திரம். சோத்திரம். அல்லேலூயா. 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 சோத்திரம்.